அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் இனிய தாய்மார்களே, தந்தைமார்களே, அன்பு சகோதரர்களே, தனவான்களே, தொடர்ச்சியாக நம்ம அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுடைய சமாச்சாரம் பேசிட்டு இருந்தேன். அதை தொடர்ச்சியா உங்களை செல்ல தகவல்களை தெரிவிக்க விரும்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க பாருங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க இல்ல, துரோகிகள், நயவஞ்சகர்கள். இவங்க தான் அழைச்சதே ஈரானை வாங்கணும், சமாதானம் பேசுவோம், சமாதானம் பேசி ஒரு தீர்வு காணுவோம்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. போனாங்க யாரு? நம்ம ஈரான். மசூத் பெசக்ஷன், அப்பாஸ் அராச்சி, இவங்கெல்லாம் அந்த இதுல கலந்துகிட்டு இருக்கும் போதே இவன் என்ன செஞ்சுக்கிட்டான், அங்க ஆளை அனுப்பி ஈரானை அட்டாக் பண்ண சொல்லிட்டாங்க. எப்படி இது நம்பிக்கை துரோகம் இருக்க? இதை ரொம்ப யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ரசூல்லா காலத்திலே ரசூல்லாக்கு பிடிக்காத ஒரு செயல் நம்பிக்கை துரோகம். அது ஒரு பீண்ட சப்ஜெக்ட், அதுக்கு போக வேணாம். அப்ப பேசி கொண்டு இருக்கையிலே அங்க அடிச்சிட்டான். எங்க அடிக்கிறான் அது கேளுங்க. முதல்ல அடிக்கிறியா? எங்க அடிக்கிறான்? பள்ளிக்கூடங்க, பிள்ளைங்களாம் படிச்சு கொண்டு இருக்கிறோம், குழந்தைங்க, பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரிங்க, ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைங்க சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிறாங்க, சிகிச்சைக்காக போயிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல் அடிக்கிறான். எங்க பலஸ்தீன்ல என்ன செஞ்சானோ அதை இங்க செய்ய ஆரம்பிச்சிட்டான். இது நெத்தன்யாஹுவுடைய தூண்டுதல், சைத்தான் யாஹுவுடைய தூண்டுதல்ல டொனால்ட் ட்ரம்ப் செஞ்ச பெரிய ஒரு அநியாயம். ரெண்டு பேரும் செஞ்சிருக்காங்க கூட்டா. அப்போ அடிச்சதோடங்க 186 குழந்தைங்க, பெண்கள் இறந்து போறாங்க போர்ல. எப்படி இருக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்? அவங்களும் நினைச்சிருப்பாங்களே ஏதோ சமாதானம் பேசுறாங்க, ஏதோ போர் வேணான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அடிக்கிறாங்க. எப்படியாப்பட்ட பொட்ட பயல்களா இருப்பானுங்க தெரியுமா? நின்று சண்டை போட தெரியல, தேதியை குறி இத்தனை மணிக்கு இந்த மாதிரி நம்ம ஆரம்பிப்போம் போற, அதை விட்டு இங்க பேசிக்கிட்டே இருங்கிற அடிச்சிருக்கான். அப்படியா? சரி. அப்போ ஈரான் இதை கேள்விப்பட்டதோட என்ன செஞ்சாங்க ஈரானு? அப்படியா சரி, நீ இந்த வேலையை தான் செய்வியா நீனு? சரி, இப்போ நான் காட்டுறேன் யாரு. ஆழம் தான் ஆரம்பிச்சாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு. இப்ப அவங்க தற்காப்பு செய்யறாங்க. ஈரான் மக்களை, தன் நாட்டை, தன்னுடைய மார்க்கத்தை தற்காப்பு செய்யறதுக்காக போர் பதிலடி கொடுக்குறாங்க. பதிலடி எப்படியாப்பட்ட பதிலடி தெரியுங்களா? டெல் அவீவே அதாவது என்ன சொல்றாங்க, காசா பார்ட் 2, காசாவை என்ன அலங்கோலமா ஆக்குனானோ அதே அலங்கோலத்துக்கு ஆக்கி விட்டாங்க. யாரு? ஈரான். எத? டெல் அவீவ், இஸ்ரேல். கட்டடங்கள் எல்லாம் சின்ன பின்னம் ஆயிடுச்சு, முக்கியமான இடங்களை எல்லாம் அடிக்கிறாங்க. எதுவரையில? பென்குரியன் ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட் தாங்க பெரிய ஏர்போர்ட் எங்க? இஸ்ரேல்ல. அதையும் தரமட்டமா ஆக்கியாச்சு. என்ன, இப்ப கப்பை ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது, எல்லாம் பினிஷ். ஏன்னா அப்போ பெருத்த சேதத்தை உண்டாக்கிட்டாங்க. எங்க? இஸ்ரேல். சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாங்க, டொனால்ட் ட்ரம்ப் நீ நல்லா பாத்துக்க, இஸ்ரேல் டெல் அவீவ நல்லா பாத்துக்க, நீ போர் என்ன கொடுத்தேனா, போர் தொடுத்தேனா நான் பதில் அடி தெரியுங்களா, இந்த மாதிரி இருக்காது. எது? டெல் அவீவ் நீ இப்ப பாக்குறிய இந்த மாதிரி இருக்காது, நீ வேணா ஆரம்பின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அதோட பதில் அடி, கடுமையான பதில் அடி. எந்த அளவுக்குனாங்க பதில் அடி? எந்த அளவுக்குனா, நெத்தன்யாவுக்கு எப்படி மூவ் பண்றது, அடுத்தது நம்ம என்ன செய்யறது? ஏன்னா அவங்களுடைய மிசைல்ஸ் வருது பத்தியா ஈரானு, அந்த இதுல துறையில நம்பர் 1 இருக்காங்க உலகத்துல. இப்ப மிசைல்ஸ் அவங்கலாம் கப்பலை கொண்டு போய் கடல்ல போட்டு அங்க இருந்து கப்பல் அடிப்பு அடிக்கிறது, இந்த இதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். அவங்களோட டெக்னிக்க அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு, ஈரான்ல இருந்து கொண்டே அவங்க மிசைல்ஸ் அனுப்புறாங்க, ஏவுகணை மிசைல்ஸ் அனுப்புனாங்க. இவனுடைய ரேடார் கூட அதை தடுக்க முடியல, அவ்வளவு ஸ்பீட். எப்படிங்க? இந்த ரேடார் அதை கடிச்சிட்டு அது வெளியாகிறதுக்கு முன்ன இது போயிடுச்சுங்க, உள்ள போய் அடிச்சாச்சு. அதுல 1-2 தடுத்திருக்காங்க, அவங்க தடுக்கலன்னு இல்ல, இஸ்ரேலோட இது தடுத்திருக்கு. பட் எல்லாம் அதாவது என்ன, ஒரு மேக்சிமம் லெவலுக்கு இல்ல. எத்தனையோ மிசைல்ஸ் உள்ள போயிடுச்சு. நாடு
தெலவி நாடே சின்ன ஆயிடுச்சு. ஓகேயா? அப்ப என்ன செஞ்சுட்டான்? ஆஹா, நிலைமை ரொம்ப மோசமால போயிட்டு இருக்கு. என்ன செய்தான்? ட்ரம்ப்பும் சேத்தான்யாவும் யோசிக்கிறான். ஆஹா, நம்ம என்னமோ நினைச்சுலடா அட்டாக் பண்ணணும், இவன் என்னடா இப்படி அடிக்கிறான். ஆஹா, தேன் கூட்டுக்குள்ள கைய விட்ட கதையா போச்சுடாடி. தேன் கூட்டுக்குள்ள கைய விட்டோம்னா என்ன ஆகும்? எல்லாம் வெளியே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும்ல. கீழ், அதாவது லெப்ட், ரைட், அப், டவுன், அந்த மாதிரி அடிங்க. சரியான அடி. என்ன செய்துட்டான்? பழைய டெக்னிக். வா நம்ம வந்து சமாதானம் பேசுவோம். யாரு? டொனால்ட் ட்ரம்ப், இந்த கெட்ட ராஸ்கல் திரும்ப கூப்பிடுறான். வா நம்ம வந்து சமாதானம் பேசலான்னு. அப்போ அவரு அது நம்ம மசூத் பெசக்ஷன், அப்பாஸ் ஆராய்ச்சி என்ன சொன்னாங்கன்னா, வேணாம்ப்பா வேணாம், நீ நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் இல்ல, சமாதான பேச்சுக்கு தகுதி இல்லாதவன் நீ. உன்னை கூப்பிட்டு திரும்ப நாங்க பேசுறோமா? சண்டைன்னு வந்துட்டு இல்ல, வா, 1 2 பாத்துருவோம். எப்படி பதிலு? நாங்க எதுக்கும் துணிஞ்சிட்டேன்டா. எங்களுடைய என்ன பாவா, என்ன ஆயத்துல்லா அலி காமினிய கொன்னிய நீ அநியாயமா. அவர் குடும்பத்துல, அவர் மருமகன், அவர் புள்ள, அவர் பேர பிள்ளைங்களை எல்லாத்தையும் ஒரே இதுல கொன்னில்ல நீ. இன்னும் உண்ட பேச்சு இல்ல, பதிலடிதான். என் பதிலடி நல்லா பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லி விலகிட்டாங்க. சமாதானத்துக்கு பேசுறதுக்கு நாங்க தயாரா இல்ல, உன்ன மாதிரி ஆள் கூட பேசக்கூடாது, நீ நம்பிக்கை துரோகி, அப்படி 2 தடவை அப்படி செய்துட்டேன்னு சொல்லிட்டான். சரி, அப்புறம் என்ன? அதாவதுங்க, அமெரிக்காவுடைய சீஃப் ஆஃப் நேவல் பேஸ் ஒரு இருக்குங்க. அந்த 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 டிபார்ட்மெண்ட்ல உள்ள அவர் சீஃப் சொல்றாரு, இந்த ஹாஸ்பிட்டலையும் இந்த ஸ்கூலையும் அடிச்சது யாரு? அப்பவும் வாய் பூசாம சொல்றான், ஈரான் அடிச்சுக்கிட்டாங்க சொந்தமா அப்படின்னு சொல்றான். அப்படி ஆத்திரம் வருதுங்க அவனை. நீ எப்படிலாம் தான் அவனை திட்டலன்னு தெரியல. அவன் அப்படி சொல்றான். இவங்க ஆய்வு செய்து சொல்றாங்க, இல்ல, அந்த ஆயுதம் இஸ்ரேலோட உன்னோட மிசைல்ஸ் தான் அங்க போயிருக்கு. அதுதான் இப்ப இந்த பள்ளிக்கூடத்தை, இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் தாக்கி இருக்கு. நீ என்ன பிளேட்டை திருப்புற, அவங்க மேல போட பாக்குற பழிய. ஆச்சுலாங்க. அப்படிலாம் சொன்னீங்க. இவனு மேல ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாம இருக்குது. இதுவும் அல்லாதான் அறிவான். அல்லா நினைச்சா முடிச்சு கட்டிடுவான். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அப்புறம் அப்போ வந்து இப்போ வந்து அந்த போர் நடக்கிறதே அவரை நம்ம என்ன ஆயத்துல்லா அலி காமினி அந்த பள்ளிக்கூடம், அந்த ஹாஸ்பிட்டல்ல அடிச்சு இவ்வளவு பேரை கொன்னிய நீ, 160 பேர்கிட்ட. இதுக்கு தான் நாங்க இப்ப பழி வாங்குறோம். உன்னை சும்மா விட்டுக்கிட்டு தேட மாட்டோம். நாங்க எங்கள்கிட்டயும் ஆயுதம் இருக்கு, எங்களாலையும் போர் செய்ய முடியும், எங்களாலையும் உன்னை எதிர்த்து நிக்க முடியும், நாங்க காட்டுறோம் அப்படின்னு சொல்லி என்ன. ஆனா அவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க, நீ வந்து எங்கள்கிட்ட வந்து நீ எதை பேசுறாந்தாலும் இந்த அணு ஆயுதத்தை பத்தி நீ பேசலாம், மத்தபடி நாங்க வந்து மிசைல்ஸ வச்சிருக்கிறோம், ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைலை நாங்க பாய்க்க கூடாது, அப்படியே யுரேனியம் நாங்க அதை நாங்க என்ன இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் நாங்க கேட்க தயாரா இல்லை. ஏன்னா அப்போ இதுக்கு மேலே நீ பேசிக்கிட்டே வந்தேன்னா, இஸ்ரேல்ல இருக்குதுல்ல, என்ன இஸ்ரேல்ல என்ன இருக்கு? நியூக்ளியர் ரெக்டர், நியூக்ளியர் உடைய களஞ்சியம் அங்க இருக்கு. ஏன்னா அந்த இடத்த நாங்க அட்டாக் பண்ணுவோம். அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு? ரியாக்டர் இருக்கு, நியூக்ளியரோட ரியாக்டர் உன் இடத்துல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை நாங்க அட்டாக் பண்ணோம்னா சின்ன பின்னம் ஆயிருந்தா பெரிய சேதம் உண்டாகும். அது இருக்கிற இடம் எங்க? டிமோனாங்கிற இடம் இஸ்ரேல்ல இவனுடைய நியூக்ளியர் சென்டர் இருக்கு, அதை நாங்க அடிப்போம்னு சொன்னாங்க. யாரு? ஆனா அப்பாஸ் ஆராய்ச்சி, மசூத் பெசக்ஷன் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல நீ இதை பேசக்கூடாது, இந்த டாபிக்ல நீ பேசக்கூடாது, நீ பேசின உன்னுடைய நியூக்ளியர் நாங்க அடிச்சா பெரிய சேதமாகும், உன் மக்களுக்கு எல்லாம் ரொம்ப அபாயமாயிரும், நான் சொல்ற நல்லா கேட்டுக்க. எப்படிங்க கதை? சரி, அடுத்துங்க,
இவன் என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணான் இதுன்னு தெரியணுமா இல்லையா? இவன் என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கிறது பட்டியலிட்டு உங்களுக்கு சொல்றேன். முதல் தடவையா அவன் வந்து அரப் நாடுகள் எல்லாம், இப்ப அரப் நாடு பேச பூரா அடிச்சிட்டாங்க. யாரு? நம்ம ஈரான். எல்லாத்தையும் அடிச்சு தரமட்டமாக்கியாச்சு. அங்கதானே அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சண்டன் வந்துட்டு அவங்க தானே வருவானுங்க அட்டாக் பண்ண. முதல் தலைமையை காலி ஆக்கிடுவோம்னு சொல்லி அடிக்கிறான். அடிச்சாங்க. இவன் பார்த்தான், அரபு நாடெல்லாம் அடிச்சுட்டான். அரபு நாடு கேக்குறாங்க, ஒண்ணு நாங்க எதுக்குடா இங்க வச்சிருக்கிறோம்? எங்களை தற்காப்பு தானே. இப்ப ஈரான் அடிக்கிறானே, எங்கடா போனீங்க? ஏன் எங்களை டிஃபெண்ட் பண்ணல நீங்க? அப்ப என்னத்துக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுத்து, உங்களுக்கு ஒரு பேஸ கொடுத்து இங்க உங்களை வச்சிருக்கவன எதுக்கு வச்சிருக்கோம்? நீ ஒரு காசுக்கும் புண்ணியம் இல்லாதவன் காட்டிட்ட. அதனால இனிமே நீ தேவைப்பட மாட்ட. அப்போ இவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டானுங்க? யாரு? இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப்ட கேக்குறாங்க, எப்படி இது இப்படி சூழ்நிலை இருக்க வந்து அடிக்கிறாங்களே. அவன் என்ன சொல்றான் டொனால்ட் ட்ரம்ப், நீங்க வந்து உங்க கட்டிக்கார தனத்துல ஓடி வந்திருக்க அமெரிக்காக்கு, உங்களெல்லாம் கப்ப அனுப்பினாங்க எடுக்க முடியாது, நீங்களா வந்துகிட்டு முயற்சி செஞ்சு ஓடி வந்துருங்க. எவ்வளவு கேவலமா இருக்கான் பத்தியெல்லாம். அப்போ அப்போ வந்துகிட்டு அவன் வந்துகிட்டு ரெண்டாவதா என்ன சொல்றான்? இதுக்கு வந்து சூழ்ச்சி பண்றான். இதுல எப்படி செய்யலாம்? சரி, அவன் சொல்றான், உங்களை அடிக்க சொன்னதே வந்துகிட்டு MBS தான், முகமது பின் சல்மான், அரப் சவுதியோட மன்னன். அவர் தான் வந்து இவங்களை அடிக்க சொன்னாங்களாம். யார? டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அடி அப்படின்னு சொல்லி சொன்னதா சொல்லும் போது இவங்களும் அதை நம்ப தயாரா இல்லை. அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் போவானா, இந்த தூரத்துக்கு இவன் போக மாட்டான். MBS தெரிஞ்சு போச்சு. அதுவும் அதை வெட்ட வெளிச்சமாயிருச்சு பொய்ன்னு சொல்லி. சரியா? ரெண்டாவது அட்டெம்ப்ட் பண்றான். இன்னும் என்ன சூழ்ச்சி பண்ணலாம்? அவன் போய் அசர்பைஜான் சொல்லி ஒரு இடம் இருக்குங்க, நேபரிங் கண்ட்ரி. எங்க? இந்த மிடில் ஈஸ்ட், இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் கிட்டனே இருக்குது அசர்பைஜான் சொல்லி ஒரு நாடு. இவன் என்ன செஞ்சிட்டான்? அசர்பைஜான்ல போய் ஒரு குண்டை போட்டுக்கிட்டான். யாரு? டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் போட்டு உடனே என்ன சொல்றாங்க பத்தியா? ஈரான் தான் ஒன்னு அடிச்சுட்டான். ஈரான் ஒன்னு அடிச்சிருக்கான் பாரு. அவங்க பார்த்தாங்க, ஈரான் அடிச்சானா அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புற அந்த விழுந்துச்சு அந்த மிசைல், அந்த இது அதை எடுத்து பாக்குறாங்க. இவனோட அமெரிக்கனுடைய இஸ்ரேலோட வெப்பன் மிசைல்ஸ் எதெல்லாம் அடிச்சாலும் வச்சு அதெல்லாம் பாக்குறாங்க. அந்த லேபலை மறைச்சி ஈரானுடைய லேபலை போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியாம இருக்கும். பார்த்துட்டாங்க. ஆஹா, அங்கேயும் அவன் பருப்பு வேகல. யாரு? அவன் தூண்டி விட பார்த்தான். அசர்பைஜான் வந்து ஈரான் அடிக்கிற மாதிரி தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்போமேன்னு. ஆனா அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, அதுவும் ஃபெயிலா போச்சு. அந்த சாத்தியப்படல. மூணாவதா மூணாவது என்ன செஞ்சான்? குர்டிஷ். இந்த குர்டிஷ் மக்கள் ஒரு மக்கள் இருக்காங்க ஈரான்ல, அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிறாங்க. பார்டர், ஈரானுடைய பார்டர்ல இந்த குர்டிஷ் சொல்லி ஒரு இனம் இருக்கு. இவங்களுக்கு அதாவது ஈரானுக்கும் ஒத்து போகாது. இவங்க வந்து என்னமோ ஒரு கோரிக்கையெல்லாம் இது பண்ணும் போது ஈரான் அதுக்கு பணியல. இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் தவறுன்னு சொல்லி அதுல வந்து இவனுக்கு தெரிஞ்சு போயிருக்கு இவன் இப்படி இருக்கானேன்னு சொல்லி இவன் என்ன செஞ்சிருக்கான்? யாரு? டொனால்ட் ட்ரம்பும் சைத்தான் யாஹூன்னு என்ன செஞ்சாங்க? என்ன அசர்பைஜான்ல தூக்கி குண்டை போட்டாங்களா? அந்த இது வேலையா? அப்ப குர்டிஷ் மக்கள்கிட்ட இப்படியே செஞ்சாங்க. வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து, இதுதான் உங்களுடைய சந்தர்ப்பம், நீங்க வந்து ஈரான் அடிங்க, நாங்க வந்து உங்களுக்கு பேக்கிங் பண்றோம் இப்படிலாம் சொல்லி ஆயுதத்தெல்லாம் கொடுத்து குர்டிஷ் மக்கள்கிட்ட. குர்டிஷ் மக்கள்லாம் ரெடி ஆகுறாங்க. நம்மளும் அந்த களத்துல இறங்கிடுவோன்னு. அப்புறம் தான் அது பேர் என்ன, அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்றாரு, இவனை நம்பாதீங்கடா, இவனோட சூழ்ச்சிடா. ஏன்டா வீணால நீங்க சாக போறீங்க? எங்களை எதிர்த்து சண்டை செஞ்சா நாங்க தற்காப்புக்கு உங்களையும் கொல்ல வேண்டிய வரும். வானா, இப்பவே உஷாரா ஆயிக்கங்க. இவன் தான் இந்த சூழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அசர்பைஜான்ல செஞ்சா இப்ப இங்க செய்ய பாக்குறான். அதனால இதை விட்டு விலகிருங்க, ஏன்னா இல்லைன்னா பெரிய சேதத்தை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பத்திலாங்க எப்படியாப்பட்ட அநியாயக்காரங்க இவங்க. இவனுங்கெல்லாம் வந்துங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, பச்சை அயோக்கியத்தனம்வாங்கல்ல, இவங்க தானுங்க சைத்தான் யாஹூவும் டொனால்ட் ட்ரம்ப்.
அப்போ என்ன, இத குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, அல்லாஹ் சொல்றான், அதை பார்ப்போமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومكروا ومكر الله والله خير الماكرين. ஸதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹ் சொல்றான், இந்த அநியாயக்காரர்கள், இந்த காபிர்கள் சூழ்ச்சி பண்ணுகின்றார்கள். அவங்க சூழ்ச்சி பண்றான், நானும் சூழ்ச்சி பண்ணுவேன். ஆனால் இவர்கள் சூழ்ச்சியை முறியடிக்கிறதுக்கு நானே சிறந்தவன். என்னுடைய சூழ்ச்சியை வெல்லும். நான் போடுற திட்டமே வெல்லுன்னு அல்லாஹ் சொல்றாங்க, தெளிவா அந்த ஆயத்துல சொல்லிட்டான். இது எங்க இருக்கு? சூரா அல் இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 54. நீங்க செக் பண்ணலாம். நீங்க போய் நீங்க பார்க்கலாம். இந்த ஆயத்தை அல்லாவே சொல்லலாம். சூழ்ச்சி பண்றான், நானும் சூழ்ச்சி பண்ணுவேன், ஆனால் என்னுடைய சூழ்ச்சியை வெல்லும். கடைசியில வெல்லக்கூடிய சூழ்ச்சி என்னுடைய சூழ்ச்சி தான். எனக்கு தெரியும் அவங்க உள்ளத்துல என்ன கிடைக்கு, என்ன திட்டம் போடுறாங்க, எப்படி. அத அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான். எனக்கு நான் சூழ்ச்சி பண்ணேன்னா அவன் தாங்க மாட்டாங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அவங்க சூழ்ச்சிக்கு மேல சூழ்ச்சியை எல்லாமே தவிர்த்து எறியக்கூடிய வல்லமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈரான் மக்கள் கொடுத்திருக்கான். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்னொன்னு என்ன, இப்போ அதாவது மசூத் பெசக்ஷன் அப்பாஸ் அராச்சி அவரும் புதுசா ஒரு ஆள் வந்திருக்காருங்க. அலி லார்ஜ், அவர் பேர் அலி லார்ஜானி. அலி லார்ஜானி இவர் சுப்ஹானல்லாஹ் வீரமான ஆளு. இப்ப இந்த 3 பேரை சேர்ந்திருக்காங்க எது ஈரான்ல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இப்ப இடையில ஒரு 4-5 நாள் நெத்தானியாவோட சங்கதி என்னன்னே தெரியல. ரொம்ப அவங்களே கணிப்பு சொல்றாங்க, அவன் செத்துட்டான். அன்னைக்கு மிசைல வச்சு அடிச்சாங்க ஈரானு. யாரு பாபாவை அடிச்சதோட இவங்க மிசைல் வச்சு அடிச்சாங்க, அந்த மிசைல்ல இவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தகவல் இன்னும் ஊர்ஜினமாக இன்னும் ஃபைனலைஸ் பண்ணப்படல. செத்துட்டான்னு சொல்றாங்க எல்லாம். 4-5 நாள் ஆளை காணுமே, அவனை பத்தி ஒண்ணுமே கேள்விப்படலையே. ஆனா அதனால நம்ம பொறுத்து இருப்போம். அவங்க சொல்றாங்க அப்படி அவன் உயிரோட இருந்தானா யாரு, மசூத் பெசக்ஷன், அப்பாஸ் அராச்சி, அலி லார்ஜானி, அவங்க 3 பேரும் என்ன சொல்றாங்க, அவனை எங்கிட்ட ஒப்படை. அவன் எங்க பாவா ஆயத்துல அலி காமினிய குடும்பத்தோட கொண்டானே, அதுக்கு பழி தீக்கிறதுக்காக அவனை நாங்க தூக்குல போடணும். தூக்குல போட்டாதான் இந்த போர் நிக்கும் அப்படி சொல்றாங்க. அவன் உயிரோட இருந்தா அவனை என்கிட்ட ஒப்படைக்கணும்னு. எப்படி கதை? பதுங்கு குழியில கிடக்குறான்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க, உள்ளே அடைஞ்சு கிடக்குறான், வெளியே வரமாட்டான். பயப்படக்கூடியவங்க, மவுத்துக்கு ரொம்ப பயப்படக்கூடியவங்க இந்த இஸ்ரேல். ஏன்னா இந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா இவங்க வீரமா நிக்கிறாங்க. எது வந்தாலும் சரி, நாங்க சாக தயார். எங்களுடைய தீனுக்காக, எங்க நாட்டுக்காக நாங்க சாக தயார். எங்க மக்களுக்காக நாங்க போர் செய்வோம். சரிங்க, இன்னும் யாரெல்லாம் முக்கியஸ்தர்கள் யாரெல்லாம் நம்மளுடைய பாவா ஆயத்துல்லா அலி காமினி அவர் உயிரோட இருக்கும் போதே சொல்லிட்டாரு, மஷோரா பண்ணி, எனக்கு பிறகு நான் ஷஹீத் ஆயிட்டேன்னா, என்னையும் கொண்டுட்டானுங்கன்னா அடுத்தபடியா நீங்க வைக்க வேண்டியது யாரு? 5 நபர் சொல்லியிருக்காருங்க. அவரு யாரு? அவர் பேரு முஜ்தபா காமினி. முஜ்தபா காமினி அப்படின்னு சொல்லி. இவர் யாரு? இவரோட பதவி என்ன? இவரு அவரு நம்ம பாவா ஆயத்துல்லா அலி காமினியோடைய மகன், 2வது மகன். ஓகேயா? யாரு? முஜ்தபா காமினி 2வது மகன். அவரையும் லிஸ்ட்ல போட்டிருக்காரு. யாரு? நம்ம பாவா அவரையும் போட்டிருக்காரா? 2வது யாரு? ஹசன் கோமினி. ஹசன் கோமினி யாருங்க? அவரு தான் முன்ன 1979 பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தினார்ல ஈரான்ல. ஆயத்துல்லா ரூஹுல்லா கோமினி ஞாபகம் இருக்கா? ரொம்ப பேருக்கு தெரியாது, வாலிப பிள்ளைகளுக்கு தெரியாது. இவரு தான் அப்போ நின்று ஈரானை கைப்பற்றினது. இன்னை வரையில ஈரான் உங்களுடைய ராஜ்யத்துல இருக்குது. ஏன்னா அப்போ இவர் யாரு? ஹசன் கோமினி அல்மர்ஹூம் ஆயத்துல்லா ரூஹுல்லா கோமினியோடைய பேரப்புள்ள. சரியா? ஹசன் கோமினி
மூணாவது யாரு? அலி ரேசா அராஃபி. இவர் யாருங்க? இவர் அதாவது ஸ்பெஷலைசேஷன்ல இவர் தலைமைத்துவம் வச்சிருக்கிறார். இவர் இந்த ஸ்பெஷலைசேஷன் வாங்க எதுல வந்துகிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்களோ அதுல இவர் தலைவர். சுபஹானல்லாஹ். யாருங்க அவரு? அலி ரேசா அராஃபி. ஓகே. அடுத்தபடி நாலாவது யாரு? முஹம்மத் மெஹ்டி மீர் பாக்கரி. முஹம்மத் மெஹ்டி மீர் பாக்கரி. அவரு யாருங்க? அந்த ஈரான்ல இப்போதுக்கு பெரிய உலாமா இவருது. மார்க்க மேத உலாமாவுடைய அந்தஸ்து பெற்றவரு. இவரு 4வது இடத்துல வர்றாரு. யாரு? நம்ம பாபா கொடுத்த லிஸ்ட்ல இவரு 4வது இடத்துல வசிக்கிறார். ஓகேயா? 5வது யாருங்க? குலாம் ஹுசேன் மொஹ்செனி. குலாம் ஹுசேன் மொஹ்செனி. இவர் யாருங்க? இவர் என்ன, அதாவது அநியாயத்தை எதிர்த்து சண்டை நீதிக்காக நீதித்துறையில இவர் தலைமை பதவியில இருக்காரு. நீதித்துறை அதுல தலைமை பதவியில யாரு இருக்கிறா? முஹம்மத் மெஹ்டி இல்லைய குலாம் ஹுசேன் மொஹ்செனி. சரியா? இவர் தான் நீதி நேர்மை நியாயத்தின் உடைய தலைவரா இருக்கிறார். அதை எப்படி நம்ம செய்யறது, எப்படி செயலாற்றுறது அப்படின்னு சொல்லி அதுல இவரு 5வது இடத்துல இருக்கிறார். அப்போ இவங்க எல்லாம் நான் திரும்ப வரிசை அவங்க பேரை சொல்றேன். 1ஆம் நம்பரு முஜ்தபா காமினி, 2வது ஹசன் காமினி, 3வது அலி ரேசா அராஃபி, 4வது முஹம்மத் மேடி மீர் பாக்கரி, 5வது குலாம் ஹுசேன் மொஹ்செனி. இன்னும் நம்ம இவங்க எல்லாம் அதோட சேர்ந்து இருக்கிறாங்க, உத்தாசியா இருக்கிறாங்க. யாரு? மசூத் பசக்ஷன், அப்பாஸ் அராச்சி, அலி லார்ஜானி எல்லாம். அப்போ இவங்க எல்லாம் இன்னைக்கு நின்று சண்டை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இந்த போரை எப்படி நடத்தி செல்லணும், அடுத்தது எங்கெல்லாம் நம்ம தாக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்து அன்றாடு இருக்கு. தெல் அபீப் அப்படி காசாவை மாறிடுச்சுன்னா பாத்துக்கிட்டுங்களேன். ஏன்னா ஒரு ஆறுதலா இருக்கும்ல காசா மக்களுக்கு. ஏண்டா நாங்க பட்ட வேதனையும் துன்பம் துயரங்களை கஷ்டத்தையும் இதெல்லாம் நீ அனுபவிக்க வேணாமா? கொஞ்சம் அனுபவி. அப்படி போயிருச்சு அந்த நாடு. இப்ப தெல் அபீப் is no longer a tourist attraction. Is a hell open loose, hell let loose. அவன் சொல்லுவான் ட்ரம்ப் அடிக்கடி, all hell let loose. எல்லாம் நரக பாதைகளும் திறக்கப்படும். இந்த நரக பாதை தெல் அபீப்ல நடந்துகிட்டு இருக்கிற நரக பாதை பார்த்துக்கொள் நல்லா. சோ அதோடங்க நான் இதுவரையில நான் முடிச்சு கொள்றேன். என்னுடைய உரையை நான் முடிச்சு கொள்றேன். மேலும் மேலும் கிடைக்கக்கூடிய தகவலை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்றேன். அதுவரையில நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம். ஏன்னா நோன்பு மாசத்துல ஏன் உங்களுக்கு போரெல்லாம் போட்டு பேசணும்னு நீங்க நினைக்க கூடாது. பத்ர் போர்ல நோன்பு மாசத்துல நோன்பு வச்சு கொண்டுதான் சஹாபாக்கள் போனாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான், பொறுமை உள்ளவங்க கூட அல்லாஹ் இருக்கிறேன்னு சொல்றான். அதே அல்லாஹ் சொல்றான், போருன்னு வந்துட்டாங்களா, உன் மார்க்கத்தை அழிக்க, உன் மக்களை அழிக்கிறதுக்கு புறப்பட்டு வராங்களா, அவங்களை எதிர்த்து சண்டை செய்ய, கொள்ளுங்க அவங்கள. அதே அல்லாஹ் சொல்றான். அது எந்த நாளா இருந்தா என்ன? நோன்பு மாசம் ஆயிடுச்சா அடி போர். பத்ரு போர்லங்க இவங்க 300 பேர், எதிரிங்க 1000 பேருங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு தைரியம் கொடுத்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு. ஏன்னா என்ன தைரியம் சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையா நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறேன்னு சொல்லிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த போர்ல கலந்துக்கிறாங்களாம். எப்படி இருக்கும் சண்டை? கடைசியில அவங்க தோல்வியை தழுவினாங்க. யாரு? ஏன்னா காஃபிர் முஷ்ரிக் இவங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய படைகள், ஏன்னா பத்ரீன்கள் எல்லாம் வெற்றி அடைஞ்சாங்க. அதுல ஷஹீதானவங்களும் இருந்தாங்க. ஏன்னா சார் அது ஒரு நீண்ட சப்ஜெக்ட். அல்ஹம்துலில்லாஹ் இதோட நான் முடித்துக் கொள்கின்றேன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.